உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மதுமிதா. இன்றைக்கி வீடியோவில் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பூசணிக்காய் 1.5 கப், சுகர் 10 டீஸ்பூன், கீ 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் தண்ணி விட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு பூசணிக்காயை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக விடணும். நீங்கள் பூசணிக்காயில் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. 3 விசில் வச்சு இறக்குனாலே போதும். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம், நல்லா அவிச்சிடலாம். ஸோ 2 மெத்தடில் இதை பண்ணலாம். சில பேர் துருவி பண்ணுவாங்க. அதை விட இந்த மாதிரி பண்ணுறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி விடக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ இதை ஒரு க்ளீன் டவல் எடுத்து அதில் நல்லா வடிகட்டிடலாம். தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன் தண்ணியை. இப்போது ஒரு கடாயில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 10 டீஸ்பூன் சுகர். நீங்கள் எவ்வளோ பூசணிக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் எடுத்துருக்கிறதுனால 10 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பொடி உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பாகு வர அளவுக்கு காய்ச்சணும். இப்போ நான் காமிச்சேன்னா அந்த அளவுக்கு வந்தால் போதும். அதுதான் ஒரு கம்பி பாகுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல பூசணிக்காய், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் கீ ஆட் பண்ணணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயிலை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இதுதான் பதம். ஸோ பாத்திரத்தில் ஒட்டாமல் வரையில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஏலக்காய் பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் முந்திரியையும் நெய்யில் வறுத்து போட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சு செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பூசணிக்காய் நீர் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் தண்ணி எடுத்தோம்ல வடிகட்டி, அந்த தண்ணியை வீணாக்க வேணாம். அதுக்கு நீங்கள் பூசணிக்காய் தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், தயிர் இது மட்டும் இருந்தாலே போதும். இதை ஒரு மண் பானையில் நான் செய்கிறேன். மண் பானையில் பூசணிக்காய் தண்ணியை ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ
அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த தண்ணி. இது வீணாகுதுன்னெலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிடலாம் தண்ணியை, உங்களுக்கு இதோட சத்து வேணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதில் சீரகத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தயிரும் வந்து சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சும் போடலாம், நல்லாயிருக்கும். பட் நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன், தாளிக்கலைன்னா. இப்போ நமக்கு பூசணிக்காய் நீர் மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த மோர் வந்து ரொம்பவே நல்லது. அதாவது பூசணிக்காய் தண்ணி ரொம்ப நல்லது. ஏன்னா நீர்க்கடுப்பெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வாவும் நீர்மோரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பூசணிக்காய் அல்வா வந்து வேக வச்சாலோ அவிச்சாலோ தான் நல்லாயிருக்கும், அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீர்மோரும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பூசணிக்காய் தண்ணியை வச்சு அந்த தண்ணியையும் வீணாக்காமல் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது ரெண்டையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.